வணக்கம். இன்றைக்கி இன்னொரு முக்கியமான ஒரு புத்தகத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். பொதுவாக இப்போ இங்கே இருக்குது டிஸ்கவரி புக் பேலஸில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. டிஸ்கவரி பதிப்பகமே நூற்றுக்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். பல முக்கியமான புத்தகங்கள் அதில் இருக்குது. ஸோ அதில் இந்த ஆண்டு இந்த 2025 தொடக்கத்தில் வந்த மிக முக்கியமான ஒரு வரலாற்று புனைவு குமரிங்கிற நாவல். வாக்கீராங்கிறவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் ஒரு பிரபலமான இயக்குனர். பிறகுதான் ஒரு எழுத்தாளராக இப்போ சிறுகதை தொகுப்புகள் போட்டிருக்காரு. இப்போ நாவல் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த பொதுவாக புத்தகம் படிச்சுட்டு ஆச்சரியப்படுறது ஒன்று. ஆனால் இந்த புத்தகத்துடைய தொடக்கமே ஒரு ஆச்சரியமாகும். இந்த அட்டையிலே 90,000 ஆண்டுகளுக்கு முன்பான தமிழ் வழி சமூகம், அது தாய் வழி சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிட்டு தான் இந்த புத்தகத்துடைய அட்டைப்படமே நாங்கள் முன் வச்சுருக்கோம். மிக முக்கியமானது என்னென்னா, இப்போ ஆசிரியர் நிறைய விஷயங்களுக்கு இதில் பேசுகிறதுக்கு இது ஒரு 400 பக்க புத்தகம் கிட்டத்தட்ட. இந்த புத்தகத்தை அப்படி எடுத்த உடனே டக்குன்னு பேசிட முடியாது. இது பேசுகிற உலகத்தையும் நம்ம ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் சொல்லிட முடியாது. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பொதுவாக நம்மளுடைய ஆய்வுகள் எல்லாமே சிந்துவெளி நாகரிகமாகட்டும், இல்லை வேறு உலகம் முழுக்க தொல்லியல் ஆய்வுகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு சேர்ந்த விஷயத்தை திராவிடம் அப்படிங்கிற அந்த கல்ச்சருக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க இல்லையா? அதை அதுக்கும் முந்தைய ஒரு காலகட்டத்தை தான் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அதுக்கும் முந்தைய காலகட்டத்தை தான் ஆசிரியர் முதல்ல எடுத்துக்கிறாரு. இவர் ரொம்ப பெரிய வயதானவரோ அப்படி கூட கிடையாது, ஒரு இளைஞர் தான். ஆனால் அவருக்குள்ளே 90,000 ஆண்டுக்கு முந்தைய தாய்வழி சமூகத்தை உணர்றதும், அதை பற்றி எழுதுறதும், அதுக்கான விளக்கங்களை கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நானுமே ஃபஸ்ட்டு இந்த நாவல் கைக்கு வரும்போது அவ்வளோ ஒரு நம்பிக்கையின்மையாக தான் படித்தேன். ஆனால் அவர் இந்த நூலாசிரியருடைய தேடல் இருக்குதுல்ல, அது ரொம்ப மிக முக்கியமானது. அது ஒவ்வொன்றையும் தேடி தேடி அந்த காலகட்டத்துக்கே நம்மளை அழைச்சிட்டு போயிடுறாரு. அது அந்த வகையில் தான் இந்த நாவல் நமக்கு முக்கியமானு நினைக்கிறேன். அந்த காலத்தில் பயன்படுத்தின கருவிகள்லேருந்து, ஆடைகள்லேருந்து, அன்றைக்கு இருந்த விலங்குகள்லேருந்து, இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு ஆச்சரியங்கள் ஆச்சரியங்கள் ஆச்சரியங்கள். இது கட்டுரைகளில் குறிப்பிட்டலாம். அன்றைக்கி பயன்படுத்தின இந்தந்த பொருட்களை பயன்படுத்தினாங்க, இப்படி தான் மக்கள் இருந்தாங்க, இப்படி தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு கட்டுரைகளில் குறிப்பிட்டலாம். ஆனால் ஒரு நாவலில் குறிப்பிட்றது அப்படி சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நாவல் ஒரு கதை சொல்லி ஆகணும், ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணி ஆகணும். ஒரு கேரக்டர் இங்கே ஆரம்பித்தா அங்கே முடிக்கணும். அப்போ அந்த கேரக்டர் அந்த ஆட்டிடியூட், அவங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே அந்த காலத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால், இப்போ சினிமானா பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஆனால் நாவலில் ஒவ்வொன்றையும் நம்ம வர்ணித்து சொல்லணும். அப்போ தான் நம்ம கற்பனையில் அந்த காலம் நமக்கு உட்காரும். ஸோ அதை செய்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அது மிகப்பெரிய விஷயம். அதை ரொம்ப சிறப்பாக இந்த நாவல் செய்திருக்குது அப்படிங்கிறது தான் இதில் முதல் வெற்றி. இரண்டாவது, தாய்வழி சமூகம். நம்ம இன்றைக்கி வரைக்குமே நம்ம ஏதோ ஒரு வகையில் ஒரு தாய்வழி சமூகத்துடைய தொடர்ச்சியாக தான் இருக்கிறோம். அது எவ்வளோ தான் ஆணாதிக்கமாக இருந்தாலும், எவ்வளோ நமக்கு சூழல்கள் மாறி இருந்தாலும் கூட அதோட கூறுகள் இல்லாமல் இல்லை. அதை படிக்கும்போது நமக்கு அது தெரியும். எப்படிலாம் நம்ம ஆண்வழி சமூகத்தை மாறி இருந்தாலும் கூட தாய்வழி சமூகம் எப்படி நம்ம அதோட தொடர்ச்சி விடாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதும், தமிழ் அப்படிங்கிற அந்த மொழி, அது அது ஒரு 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 வரலாறு, எப்படி எங்கே ஆரம்பித்து எப்படி அது இன்றைக்கி கடல்கொள் எல்லாம் பார்த்து லெமுரியா கண்டத்திலிருந்து மூடிச்சு அப்படி குமரி கடல் வழியாக நம்ம எப்படி இந்த நிலப்பரப்புக்கு சேர்ந்தோம் அப்படிங்கிற அந்த வரலாறு வரைக்கும் மிக ஆழமாகவும் மிக நுட்பமாகவும், அதே சமயத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு கலைப்படைப்புக்கான கற்பனை திறனோடு இந்த நாவல் முன் வச்சிருக்குது. ரொம்ப மிக முக்கியமான ஒரு வரலாற்று புனைவு இது. இதை அவசியம் எல்லாரும் படிக்கணுன்றது என்னுடைய விருப்பம்.